ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐஏஎம் அப்படின்ற ஒரு சர்வீஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஐஏஎம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஏடபிள்யூஎஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ். அது எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்றோம். ஸோ ஐஏஎம் வந்து அதனால நமக்கு எந்த மாதிரியான இன்ஜினியரிங் கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி இன்ஜினியரிங் கீழே வரும். ஸோ நம்ம ஸ்டார்டிங் கிளாஸஸ்ல என்னோட ஸ்டார்டிங் வீடியோஸ்லாம் நான் வந்து சொல்லியிருப்பேன். என்னென்ன டைப் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல நம்ம இந்த சைட்ல நான் பிராக்கெட்ல போட்டிருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் ப்ரொவைட் பண்ற சர்வீசஸ் இந்த EC2, S3, VPC இதெல்லாம். ஸோ இதுல நம்ம ஸ்டார்டிங் கிளாஸ்ல சர்வர் இன்ஜினியர் அப்படின்றது கீழே EC2 பார்த்தோம். அதே மாதிரி ஸ்டோரேஜ் இன்ஜினியரிங் அதுக்கு கீழே வந்து S3 வந்து நம்ம பார்த்தோம். நெட்வொர்க் இன்ஜினியரிங் கீழே VPC பார்த்தோம் நம்ம. அதே மாதிரி டேட்டாபேஸ் இன்ஜினியரிங்ல RDSயும் நம்ம பார்த்தாச்சு. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னா, செக்யூரிட்டி இன்ஜினியரிங் கீழே ஐஏஎம் அப்படின்ற ஒரு சர்வீஸ் தான் பார்க்க போறோம். ஸோ மொத்தமாவே 5 சர்வீஸ் தான் ஏடபிள்யூஎஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ஸோ ஏடபிள்யூஎஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா 100+ சர்வீசஸ் இருக்குது. ஸோ நிறைய சர்வீசஸ் அவைலபிளா இருக்குது. இப்போ வந்து அவங்க கிரியேட்டிங் ஸ்டேஜ்ல தான் இன்னுமே இருக்காங்க. இன்னும் நிறைய சர்வீஸ் வந்து அவைலபிளா ஃபியூச்சர்ல கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பேசிக்கா ஐஏஎம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அண்ட் ப்ராக்டிக்கல் செஷன்ஸையும் ஃபியூச்சர் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஐஏஎம் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். அதாவது நம்ம வந்து ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணி அதை ஆக்சஸ் அவங்களுக்கு என்னென்ன ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்றத மேனேஜ் பண்ண வரும். ஸோ இதுதான் வந்து ஐஏஎம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி வந்து நமக்கு எப்படி ரன் ஆகுது அப்படின்றது பேசிக்கா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஐடி கம்பெனிஸ் மட்டும் இல்லாம பேசிக்கா என்ன மாதிரியான கம்பெனியா இருந்தாலும் அந்த கம்பெனில பாத்தீங்கன்னா மேனேஜர் இருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு கீழே சூப்பர்வைசர், அவங்களுக்கு கீழே டீம் லீட், அவங்களுக்கும் கீழே எம்ப்ளாயீஸ் அண்ட் இவங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு ஓனர், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ ஓனர் வந்து என்னெல்லாம் வியூ பண்ணி பாக்குறாங்க, என்னெல்லாம் ஆக்சஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து மேனேஜரால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா மேனேஜருக்கு ஓனரை விடவும் கொஞ்சம் கம்மியான ஆக்சஸ் தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன அந்த ரோலுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரியான ஆக்சஸ் மட்டும்தான் வந்து மேனேஜருக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரிதான் அவங்க ரோலுக்கு வந்து கீழே போக போக அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா என்ன, இப்போ ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க, அவங்களுக்கு என்ன வந்து ஜாப் டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு என்னென்ன ஆக்சஸ் பண்ண முடியுமோ அதை மட்டும் தான். ஸோ பேசிக்கா என்ன மாதிரியான பிசினஸா இருந்தாலும் இந்த மாதிரி தான் நமக்கு ரன் ஆயிட்டு இருக்கும்ன்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அந்த ஒரு ஆக்சஸ் கொடுக்குறோம் பாத்தீங்களா. பேசிக்கா நீங்க வந்து ஒரு ரோல் வந்து ஒர்க் பண்ண போறீங்க, உங்க ரோலுக்கு இந்தந்த பெர்மிஷன்ஸ் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பெர்மிஷன்ஸை செட் பண்றாங்க பாத்தீங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த ஐஏஎம் அப்படின்ற ஒரு சர்வீஸ் வந்து பண்ணுது ஏடபிள்யூஎஸ் முன்னாடி. ஸோ அதுதான் வந்து நான் இங்க வந்து ஒரு குட்டி டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இங்க என்ன நான் கொடுத்துருக்கேன்னா, ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் which is IAM full form which enables you to manage access to AWS services and resources securely அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம ஏடபிள்யூஎஸ் குள்ளாடி ஆக்சஸ் ஒரு பர்டிகுலரான ஒரு யூசருக்கு வந்து ஆக்சஸ மேனேஜ் பண்றதுக்கு தான் இந்த ஐஏஎம் நம்ம வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ which enables you to manage access, ஓகேவா, டு சர்வீசஸ் அண்ட் ரிசோர்சஸ் செக்யூர்லி அப்படின்னு சொல்றாங்க. செக்யூர்லின்றதுக்கும் மீனிங் இருக்கு. ஏன்னா ஒரு யூசர் வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்சஸை கிரியேட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த யூசரை செக்யூரா தான் வந்து அவங்க அதை ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியா யூசர் நேம் கிரெடென்ஷியல்ஸ் வந்து இருக்கும். இப்போ நம்ம என்னதான் ஓனர் வந்து தனியா ஒரு யூசர் நேம் கிரெடென்ஷியல்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அந்த ஒரு யூசருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணாலும் கூட அவங்க தனியா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது பேசிக்கா நம்ம நிறைய விஷயத்துல பார்த்திருக்கோம். ஸோ அதனாலதான் இதை செக்யூர்லி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த ஐஏஎம் பண்ணுது. அண்ட் யூசிங் ஐஏஎம் யூ கேன் கிரியேட் அண்ட் மேனேஜ் ஏடபிள்யூஎஸ் யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ் and use permission to allow and deny their access to AWS resources நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஐஏஎம் இப்போ நீங்க ஐஏஎம் யூஸ் பண்றது மூலியமா நம்மளால என்னெல்லாம் கிரியேட் பண்ண முடியும் அண்ட் மேனேஜ் பண்ண முடியும் பாத்தீங்கன்னா, யூசர்ஸையும் குரூப்ஸையும் கிரியேட் பண்ண முடியும். அண்ட் அவங்களுக்கு என்னெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணணும் அண்ட் மேனேஜ் பண்ணணும் அதெல்லாத்தையும் செட் பண்ண முடியும். ஓகேவா. அதாவது யூஸ் பர்மிஷன் டு அலோவ் அண்ட் டினை. ஒரு யூசருக்கோ இல்லைன்னா ஒரு குரூப்புக்கோ அவங்க என்னென்ன விஷயங்களை வந்து அலோவ் பண்ணணும், எதெல்லாம் டினை பண்ணணும்ன்ற பெர்மிஷன்ஸை செட் பண்றாங்க. ஓகேவா. அதுதான் இந்த ஐஏஎம் பண்ண போகுது. ஓகேவா. சோ இதுதான் நம்ம வந்து இந்த ஐஏஎம் அப்படின்றத பாக்குறோம். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் யூசர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஐஏஎம் குள்ளாடி. சோ அது என்னென்னு பார்த்தோம்னா, ரூட் யூசர் அதுக்கப்புறம் ஐஏஎம் யூசர்னு 2 விஷயம் இருக்குது. ஓகேவா. சோ நம்ம வந்து பேசிக்கா இந்த கன்சோல் குள்ளாடி ஓபன் பண்ணும்போது லாகின் பண்றோம்னு சொல்லிட்டு போறோம் பாத்தீங்களா.
அந்த பேசிக்கான அந்த பேஜ்லயே அந்த ஓபன் பண்ணும்போது இருக்கக்கூடிய பேஜ்லயே பாத்தீங்கன்னா இங்க நமக்கு 2 ஆப்ஷன் காட்டுது. அதாவது யூசர் ரூட் யூசரா ஒண்ணு வந்து காட்டுது அண்ட் வந்து ஐஏஎம் யூசர் அப்படின்னு ஒரு விஷயம் காட்டுது. இப்போ ரூட் யூசர் அப்படின்னா யாருன்னு பாத்தீங்கன்னா ஓனர். இப்போ நான் தான் வந்து ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த பிசினஸ்க்கு இப்போ நான் இப்போ ஒரு ஏர்வேஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். இதுக்குள்ளதான் என்னோட கம்பெனி ரிசோர்சஸ் அந்த டீடைல்ஸ் டேட்டாஸ் எல்லாமே போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. பிசினஸ்க்காக நான் இந்த வந்து ஏர்வேஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கேன்னா இப்போ என்னோட கம்பெனில கீழே ஒர்க் பண்ண போற எல்லாருக்குமே வந்து நான் தனித்தனியா ஒரு ஏடபிள்யூஎஸ் கிரியேட் பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன செய்வேன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஏடபிள்யூஎஸ் குள்ளாடியே ஒரு யூசரை கிரியேட் பண்ணி கொடுப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா யூசர் கிரியேட் பண்ணிட்டு அண்ட் அவங்களுக்கு என்னென்ன ஒரு ஜாப் ரோல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூசர் 1 அப்படின்றவங்க வந்து ஈஸி டூ வந்து ஆக்சஸ் பண்ண போறாங்க. அதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் ஈஸி டூ பெர்மிஷனை மட்டும் ப்ரொவைட் பண்ணி ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரெடென்ஷியல் கிரியேட் பண்ணி அவங்க கிட்ட கொடுப்பேன். அதே மாதிரி இன்னொரு யூசர் 2 அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு S3 வந்து பக்கெட்டை மேனேஜ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரோல் கொடுக்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு S3 மட்டும் வந்து ஆக்சஸ் ஃபுல் பெர்மிஷன் வந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி பெர்மிஷன் செட் பண்ணிட்டு அவங்களுக்கு நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி தனித்தனியா குரூப்ஸுக்கும் யூசர் நேம் யூசர்ஸ்க்கும் நம்ம வந்து தனித்தனியா கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் பாத்தீங்களா. ஸோ இதுதான் நம்ம ஐஏஎம் யூசர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல 2ஆ காட்டுது. நம்ம பேசிக்கா எப்பயுமே ரூட் யூசரா தான் வந்து இந்த இடத்துல லாகின் பண்ணுவோம். ஏன்னா இந்த அக்கௌண்ட்டை நான் தான் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இதுல என்ன பில் வந்தாலும் அதுக்கு வந்து நான் தான் பொறுப்பு. ஸோ அதுதான் வந்து இந்த ரூட் யூசர் அப்படின்னு ஓனர் தான் வந்து அந்த அதுல என்ன பில் வந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும்ன்றதுதான் சொல்றேன் நான். ஸோ பேசிக்கா ஐஏஎம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா ஒரு பெர்மிஷனை செட் பண்றதுக்கு. ஓகேவா, ஒரு யூசருக்கு நம்ம வந்து ஒரு பெர்மிஷன் செட் பண்றோம் இல்லைன்னா ஒரு குரூப்புக்கு வந்து பெர்மிஷன் செட் பண்றோம் அப்படின்னா அவங்க எதெல்லாம் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணக்கூடாது எதெல்லாம் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு செட் பண்ணிட்டு கொடுக்கறதுக்கு தான் வந்து பெர்மிஷன் செட் பண்றது தான் ஐஏஎம் அந்த சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஓகேவா, சோ அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இப்போ இதுதான் வந்து ஒரு யூசர் 1 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இந்த ஏடபிள்யூஎஸ் என்னோட அந்த கன்சோல் நான் இப்ப காட்டினேன் பாத்தீங்களா. சோ அந்த ரிசோர்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து 2 விதமா யூஸ் பண்ண முடியும். 2 விதமான ஒண்ணு வந்து GUI இன்னொன்னு வந்து CLI. ஓகேவா, GUI அப்படின்னா கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இங்க வந்து யூஸ் பண்றோம் பாத்தீங்களா ஏடபிள்யூஎஸ் குள்ளாடி பட்டன் கிளிக்கிங் மாதிரி ஜஸ்ட் வந்து இதை கிளிக் பண்றோம் நெக்ஸ்ட் கொடுக்குறோம், இதை கிளிக் பண்றோம் நெக்ஸ்ட் கொடுக்குறோம். சோ இது ரொம்ப ஈஸியான மெத்தட்ல. ஓகேவா, அதுதான் வந்து GUI அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வந்து CLI இன்னொரு மெத்தட் வந்து CLI. ஸோ CLIனா கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து லைனக்ஸ் மிஷின்லாம் வந்து கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி வந்து ஒர்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி. ஸோ ஏடபிள்யூஎஸ் வந்து பேசிக்கா நம்மளால இந்த 2 மெத்தட்லையுமே வந்து டச் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு யூசருக்கும் நம்ம எந்த மாதிரியான பெர்மிஷன் கொடுக்கணுன்றதையும் நம்ம பார்த்துட்டு சூஸ் பண்ணிட்டு கொடுக்கலாம். இல்ல இன்கேஸ் 2மே வேணும்னாலும் 2மே கொடுக்கலாம். ஸோ அதுதான் வந்து நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிகல் செஷன்ல நம்ம நெக்ஸ்ட் ஃபியூச்சர் கிளாஸஸ்ல என்ன பார்க்க போறோம்ன்றதையும் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ பேசிக்கா நம்ம என்னெல்லாம் பார்ப்போம்னா குரூப் கிரியேட் பண்றது, யூசர்ஸ், ரோல்ஸ், அதுக்கப்புறம் பாலிசிஸ் இது எல்லாத்தையும் வந்து நம்ம கிரியேட் பண்றது பார்ப்போம். அண்ட் வந்து ஒரு 4 டைப் ஆஃப் சினாரியோ பேஸ்லயும் நம்ம வந்து ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா யூசர் டு சர்வீஸ் வந்து அவங்க கம்யூனிகேட் பண்ணி அது ஒர்க் பண்றதுக்கு மாதிரி, அதுக்கப்புறம் சர்வீஸ் டு சர்வீஸ் கம்யூனிகேட் பண்ற மாதிரி, அதுக்கப்புறம் யூசர் டு சர்வீஸ், சர்வீஸ் டு சர்வீஸ். ஸோ 3மே சேர்ந்து கம்யூனிகேட் பண்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான சினாரியோஸ் எல்லாம் நம்ம வந்து பார்ப்போம் ஃபியூச்சர் கிளாஸ்ல. ஃபைனலா நம்ம அடிஷ்னலா இன்னொரு விஷயம் பார்ப்போம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா MFA கிரியேட்டிங். MFA அப்படின்னா என்னன்னா மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து ஒரு கம்பெனில வந்து இப்போ ஒர்க் பண்ணும்போது நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி லேப்டாப் கொடுக்கும்போது அதுல நம்ம லாகின் பண்ணணும்னு நினைக்கும் போது நமக்கு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் வந்து ஒரு செக்யூரிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது நமக்கு தனியா இன்னொரு ஆப் மூலியமா நமக்கு வந்து ஒரு 6 டிஜிட் நம்பர் கொடுப்பாங்க. அது ரியல் டைம் செகண்ட்ஸ் புதுசா நம்ம ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த நம்பரை நம்ம வந்து போட்டதுக்கு அப்புறம் நம்ம தான் லாகின் பண்றோன்ற ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் செக்யூரிட்டி கொடுப்பாங்க கரெக்டா. ஸோ அதையும் நம்ம வந்து ஃபியூச்சர் கிளாஸ் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல வந்து ஒர்க் பண்ணி பார்ப்போம். சோ இதுதான் வந்து ஐஏஎம். பேசிக்கா ஐஏஎம்னா என்ன அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் பெர்மிஷன், அவ்வளவுதான். ஓகேவா, ஒரு யூசருக்கும் ஒரு குரூப்புக்கும் நம்ம வந்து பெர்மிஷன் செட் பண்ண போறோம். அதுக்குதான் இந்த ஐஏஎம் அப்படின்ற ஒரு ரோலை வந்து நம்ம அப்படின்ற ஒரு சர்வீஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா, சோ இன்னைக்கு கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஐஏஎம்னா என்னன்றது பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல வந்து ப்ராக்டிகல் செஷன்ஸ் பார்க்கலாம். சோ இதோட இந்த வீடியோ நான் வந்து முடிக்கிறேன்.
என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ.